ஒரு ஐஏஎஸ்ஸு, ஐபிஎஸ்ஸு, இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸு, அரசு சம்மந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை, நிறையா டாக்டர்ஸு, டென்டல் டாக்டர்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த டென்டல் டாக்டர்ஸு, ஒரு மத போதகர் சொல்லலாம், ஜோதிடன் சொல்கிறவங்க சொல்லலாம், அருள்வாக்கு சொல்கிறவங்க சொல்லலாம், குறி சொல்கிறவங்க சொல்லலாம். இதெல்லாம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் பாவம். ஏன்னா மிதுன ராசி ஒரு சித்தர் ஜாதகம், பெண்களுக்கு கன்னியாஸ்திரி ஜாதகம், தவங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஏன்னா நீங்க இது எல்லாமே பொது பலன்தான். மிதுன ராசிக்கு உங்க ராசியில குரு பகவான் வந்திருக்கிறனால உங்களுக்கு யோகம் தான் சொல்லலாம். ஆனா பெண்களுக்கு குரு பகவான் உங்க ராசியில வந்தனால தான் நீங்க சந்நியாச கோலம் ஆகக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. ஏமாந்துடாதீங்க. பெண்கள் மட்டும் தயவு செய்து கவனமாக இருங்க. உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய கணவருக்கும் உங்களுக்கும் ஆவாத நேரம் வர்றதுக்கான வாய்ப்பும் சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரியல் ஒன் ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 மே மாதம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள். மிதுன ராசி ஒரு ஆண் ராசி, ஸ்திர உபயராசி, நெருப்பு நிலம் காற்று ராசி, சத்திரன் சூத்திரன் வைஷ்ணவ ராசி. நீங்கள் தாங்க வியாபாரி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ்ஸு, ஐபிஎஸ்ஸு, இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸு, அரசு சம்மந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை, நிறையா டாக்டர்ஸு, டென்டல் டாக்டர்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த டென்டல் டாக்டர்ஸு, ஒரு மத போதகர் சொல்லலாம், ஜோதிடன் சொல்கிறவங்க சொல்லலாம், அருள்வாக்கு சொல்கிறவங்க சொல்லலாம், குறி சொல்கிறவங்க சொல்லலாம். இதெல்லாம் இந்த மிதுன ராசியில் தான் இருக்கும். வானசாஸ்திரம் படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சாஸ்திரத்துக்கு அதிபதியான விஷ்ணு பெருமான் தான் உங்கள் ராசியோடைய அதிபதி. அழகாக இருப்பீங்க, அறிவாக இருப்பீங்க, அன்பா பண்பா அனுசரணையாக பேசக்கூடிய பேச்சு திறமை உங்கள் ஜாதகத்தில் நிறையாவே இருக்கும். ஆனால் ஒரு ஃபோக்கஸோடு தான் நீங்கள் வாழுவீங்க. படிக்கிற குழந்தைங்கள உங்கள் தாயோ தகப்பனோ உங்களை ஊக்குவிப்பாங்க. நீ படி, நீ இதுவாகு, அப்படி ஆகு, இப்படி ஆகுன்னு ஊக்குவிப்பாங்க. அப்படி ஊக்குவிக்கக்கூடிய தன்மையில் நீங்கள் படித்து பெரியால் வரக்கூடிய நேரங்காலங்கள் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. ஆனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் பாவம். ஏன்னா மிதுன ராசி ஒரு சித்தர் ஜாதகம், பெண்களுக்கு கன்னியாஸ்திரி ஜாதகம், தவங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஏன்னா நீங்கள் ஏமாறுவீங்க. டீனேஜ்னு சொல்லக்கூடிய அந்த 19 இயர்ஸ்லேருந்து 23, 25க்குள்ளே ஏமாறுவீங்க. ஏதோ உங்கள் படிப்புக்கேற்ற ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறை கிடையாது. காதலிச்சுக்கிட்டு இருக்கும் போது காதல் வேறு மாதிரியான ரியாக்ஷனில் பிரிஞ்சு போச்சுன்னா அடுத்த ஆணையே நீங்கள் வெறுக்கக்கூடிய தன்மை மிதுன ராசியில் இருக்குது. மிதுன ராசிக்கும் 2 தாரத்து தோஷமும் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முறையாக உங்கள் ஜாதகத்தை ஜோதிடத்தை கொடுத்து என்னுடைய படிப்பு எப்படி இருக்கும், என்னுடைய வேலை எப்படி இருக்கும், என்னுடைய கணவர் எப்படி இருப்பார், எனக்கு ஃப்யூச்சர் என்ன இருக்குன்னு சொல்லி உங்கள் ஜாதகத்தை இந்த 2025 கொடுங்க. அவர் சொல்லக்கூடிய பலன்களை பக்குவம் பண்ணுங்கள். ஏன்னா பாவம் பெண்கள் தான். டாக்டராக இருந்தால் கூட உங்களுக்கு கல்யாணம் நடக்காது, ஏமாறுவீங்க. இப்படி மிதுன ராசியில் உள்ள ஆண்கள் பார்த்திங்கன்னா டாப் ஜாதகம், 100க்கு 100 ஃபஸ்ட் ரேங்க்கு, 2வது ரேங்க் எடுத்தாவே பயப்படக்கூட ஃபஸ்ட் ரேங்கே படிக்கக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு உண்டு. ஆனால் மிதுன ராசியில் உள்ள ஆண்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஆகாது. அப்பாவே உங்களுக்கு எதிரியாக கூட இருப்பாங்க. அண்ணன் தம்பிகள் உங்களுக்கு ஆகாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா மிதுன ராசிக்கு ஒரு கட்ட காலத்தில், ஏன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ குரு பகவான் வேணால் உங்கள் ஜாதகத்தில் வர்றாரு. அதனால் உங்களுக்கு சூனியமே பண்ணியிருந்தால் கூட அது ஒன்றும் பண்ணாது, பயப்படாதீங்க. ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு. உங்கள் சொல்லி கொடுத்த ஆசிரியரை நினைங்க, உங்களை ஊக்குவிக்கிற தாய் தகப்பனை நினச்சி இந்த வருஷம் 2025 மிதுன ராசிக்கு ஒரு டாப் ஜாதகம், டாப் நேரமே வருதுன்னு கூட சொல்லலாம்.
உங்கள் தேவைகள்லாம் இந்த வருஷம் பூர்த்தியாகும். இந்த மாதம் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. ஒரு பெரிய பெரிய உயர் அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் உண்டு. நல்ல நேரம் வந்து மிதுன ராசிக்கு தான். பெண்கள் மட்டும் தயவு செய்து கவனமாக இருங்க. உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் வந்து உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய கணவருக்கும் உங்களுக்கும் ஆவாத நேரம் வர்றதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது. குருனாவே வனவாசம் தாங்க. குருங்கிற தன்மை வந்து மிதுன ராசியில் புதனுக்கு அதிபதியான ஒரு வீட்டில் குரு பகவான் வந்தனால ராமரும் சீத்தையும் லட்சுமணனும் விடிஞ்சா யோக கோடீஸ்வர யோகமாக இருந்தாலும் வனவாசம் போனதுக்கான பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தன்மை, நாட்டை விட்டு வீட்டை விட்டு. அதனால் கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் அடங்கி ஒடங்கி தான் போகணும். கணவனுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் விட்டு பிடிங்க. மற்றபடி சொத்து சோகத்துக்கு யோகங்களுக்கெல்லாம் எந்த குறையும் வராது. நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் அமையறதுக்கு உண்டான ஒரு நேரங்காலங்களும் உங்களுக்கு உண்டு. படித்த ஜாதகம், பண்புள்ள ஒரு ஜாதகம், அந்த படித்ததை தெளிவான அமைப்பில் பக்குவம் பண்ணிக்கிட்டு போனால் உயர்ந்த பதவி கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், ஒரு ஸ்டார் கிடைக்கும். இது எல்லாமே பொது பலன்தான். மிதுன ராசிக்கு உங்கள் ராசியில் குரு பகவான் வந்திருக்கிறனால உங்களுக்கு யோகம்தான் சொல்லலாம். ஆனால் பெண்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியில் வந்தனால தான் நீங்கள் சந்நியாச கோலம் ஆகக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. ஏமாந்துடாதீங்க. ஆசையா, பாசமா, அண்ணனா, தம்பியா, அப்பாவா, அம்மாவா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆணுக்கு ஒரு பெண் வருவா. அது காதலியாக கூட இருக்கலாம். ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் வருவாங்க. உங்கள் படிப்பு வந்து விரயமாகக்கூடிய நேரம் உண்டு. உங்கள் கனவு வந்து நடக்கக்கூடியாத ஒரு நேரங்காலங்கள் உண்டு. உங்கள் குலதெய்வ வழிபாடை சிக்குன்னு பிடிச்சிக்குங்க. உங்கள் முன்னோரை தெளிவாக பிடிச்சிக்குங்க. இப்படி முறையான வழிமுறைகளை பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்தால் தான் நீங்கள் இந்த மாதத்தை பீட் பண்ணுவீங்க. இல்லை நஷ்டமாயிட்டீங்கன்னா எதையோ பெரிய காரியத்தை இழந்துட்டோமேன்னு சொல்லக்கூடிய தன்மையில் வந்து உங்களையே நீங்கள் அர்ப்பணிச்சிக்கலாமான்னு சொல்லக்கூடிய தன்மையில் உங்களுக்கு டிப்ரெஷன் ஆகும். அதெல்லாம் அந்த டிப்ரெஷன்லாம் வச்சுக்காதீங்க. விஷ்ணு பெருமானே, குரு பகவான் என்னுடைய வீட்டில் வந்திருக்காரு. அந்த குரு சொல்லக்கூடிய படிப்பு, திருமணம், குழந்தை, வேலை, வீடு, நிலம், சுகபோகமான ஒரு வாழ்க்கை நான் இந்த வருஷம் வாழணும், அதை நான் தக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவனை நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். நிறையா கோயில் குளத்துக்கெல்லாம் போகக்கூடிய நேரங்காலங்கள்லாம் வருது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன ராசியில் உள்ள பெண்களுக்கும் தகப்பனுக்குமே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆண்களாக பிறந்தீங்கன்னா உங்களுக்கு எதிரியே உங்கள் அப்பாவாக தான் இருக்க வாய்ப்பு கொஞ்சம் நிறையா இருக்குது. மறப்போம் மன்னிப்போம் வச்சு விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா இப்போ தான் உங்கள் ஜாதகத்தில் குரு கடாட்சியம் வந்திருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. தான் வேலையை தான் படிக்க பிள்ளைன்னா படிக்கிற மட்டும் படிப்பை பக்குவம் பண்ணிக்கிட்டு தெளிவான அமைப்பில் தெளிவாக பக்குவம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பீட் பண்ணிடலாம். கொஞ்சம் கவன சிதைவு ஏற்படும். அந்த கவன சிதைவு ஏற்படாமல் இருக்க மிதுனராசி அன்பர்கள் எம்பெருமான் விஷ்ணு பெருமானை வழிபடுங்க. வடபழனி முருகன் கோயில் வாசலில் ஒரு விஷ்ணு பெருமான் கோவில் இருக்குது. அந்த கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு அந்த கோயில் பக்கத்தில் ஒரு பெரிய அரச மரம் இருக்குது. அரச மரத்துக்கு கீழே ஒரு நாகங்கள்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த நாகத்துக்கு மஞ்சள் குங்குமம் போச்சு ஒரு கற்பூரம் ஏற்றி கையெடுத்து கும்பிட்டுட்டு இந்த மாதம் இந்த வருஷம் எனக்கு தெளிவு பண்ணி கொடுங்க அப்படின்னு வேண்டிட்டு வந்தாலும் மாற்றம் உண்டு. மிதுனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் கிடைச்சி ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. 12 ராசிக்காரர்களும் இந்த மே மாதம் தனக்கு யோகங்கள் வர்றதுக்கு ஒரு சின்ன சூட்சம பரிகாரம் ஒன்று சொல்கிறேன். ஒரே ஒரு பஞ்சாங்கம் மட்டும் வாங்குங்க. ஏதாவது ஒரு பஞ்சாங்கம் வாங்கி அக்கம் பக்கத்தில் இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலில் இல்லைன்னா வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு பஞ்சாங்கம் வாங்கி இப்படியே அரவணைச்சிக்குங்க. முருகா, இந்த வருஷம் எனக்கு இடையூறு வரக்கூடாது, இன்னல் வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, என் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு பஞ்சாங்கத்தை அரவணைச்சிக்கிட்டு சாமியை பார்த்துட்டு பிரகாரத்தை ஒரு 3, 5, 7, 9, 11 சுற்றிட்டு 10 நிமிஷம் இப்படி உட்காந்து அமைதியாக உட்காந்து இந்த பஞ்சாங்கத்தை தொட்டு கண்ணில் மட்டும் டெய்லியும் ஒத்துங்க. உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிடும்.
பஞ்சாங்கம் ஒரு வீட்லேயும் வைக்கணும். இதை வச்சிங்கனாவே உங்கள் தேவைகள் பூர்த்தியாகி வீணாக விரயமாகாது, நோய்க்கு விரயமாகாது, நஷ்டமாக மாட்டீங்க, அவப்பேர் அவமானப்பட மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க. கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க சக்தி இந்த பஞ்சாங்கத்துக்கு இருக்குது. ஒருத்தரும் ஒரு பஞ்சாங்கம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க, உங்கள் பேக்கில் வைங்க, சாமி ரூமில் வச்சிங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது, கோர்ட்டு கேஸுன்னு அலைய கிடையாது, அடிக்கடி ஜோதிடம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்படி யோகங்கள் நிறைய இந்த பஞ்சாங்கத்தை வாங்கி வீட்டில் வைங்க. உங்கள் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். என்ன நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, என்னுடைய சொந்த வீடு தாம்பரத்தில் இருக்குது. கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டிங்கன்னா கூகுள் மேப்பில் என்னுடைய சொந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கும். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும். வரும்போது 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் கழிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தாவே போதும். நான் உங்களுக்கு ஜோசியம் பார்ப்பேன். சிவாய நம.